வணக்கத்துடன் மேட்பாக்ஸ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது பல விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. சில விடயங்கள் உண்மையா என்கின்ற கேள்விக்கணைகளை மனதுக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. சில விடயங்கள் இப்படி நடந்தால் சிறப்பாக இருக்குமே என்கின்ற எண்ண தோன்றலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் களம் எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த களத்தின் வீரியம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு இந்த காணொளி சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தற்போது சில விடயங்கள் பரபரப்பாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு விடயம், இலங்கைக்கு எதிராக இந்தியா வைத்த ராஜதந்திர பதிவு. ஐநா மன்றத்தில் இந்தியாவால் வைக்கப்பட்ட கருத்துக்கு பின்னால் புதைந்திருக்கின்ற அழுத்தம் அல்லது எச்சரிக்கை அல்லது இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு எச்சரிக்கை என்று கூட நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இந்த விடயம் இந்தியா முன்வைத்த சில நிமிடங்களில் இலங்கையின் ஆட்சியாளர்கள் சற்று ஆடித்தான் போனார்கள். அவர்கள் இந்தியாவிடம் இப்படி ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கடந்த காலங்களில் இந்தியாவின் வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர்கள் இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கும் இலங்கையின் இறையாண்மையை காப்பதற்கும் இந்தியா எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும் என்கின்ற தகவலை தான் முன்வைப்பார்கள். இது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்லவி பாட்டு. ஆனால் இம்முறை இந்தியா வைத்த பதிவில் அழுத்தமான பதிவாக ஈழத்தமிழர் விடயத்தை அது முன்னிறுத்தியிருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்தியா இன்னும் அழுத்தமாக சொல்லி இருக்கலாமோ என்கின்ற விடயம் மனதிற்குள் எழும்பி இருக்கலாம், அல்லது எழும்பக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கலாம். ஆனால் அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அரசியலை பற்றியே பெருவாரியாக பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள், அரசியலை தொலைநோக்காக பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் வைக்கின்ற கருத்தின் அடிப்படை என்னவென்றால், இப்பொழுது இந்தியா இலங்கைக்கு கொடுத்திருப்பது எச்சரிக்கை அல்ல, நீங்கள் இன்னும் இது போன்ற விடயங்களை செய்தால் நாங்கள் உங்கள் மீது இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்தியா சீனாவிற்கும் சொன்னது. அதே அழுத்தத்தை தான் இப்பொழுது இலங்கைக்கு சொல்லி இருக்கிறது என்கின்ற தகவலை வைக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அவர்கள் சில விடயங்களையும் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். பாகிஸ்தானுடைய அதிபர் இம்ரான் கான் அவர்கள் இலங்கைக்கு வந்த விடயத்தில் இந்தியாவிற்கு ஒரு நெருடல் இருந்ததாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த நெருடல் இருக்கிறது என்கின்ற விடயத்தை தெரிந்து கொண்டும் இலங்கை ஆட்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு வெண்சாமரம் வீசுவதை ஒரு கடமையாக செய்தார்கள் என்பது ஒரு கணம் இருந்தால் கூட இன்னொரு விடயமும் அதில் ஒளிந்திருக்கிறது. சீனாவிற்கு இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும். எனவே இவை அனைத்தையுமே இந்தியா யோசித்துக் கொண்டு இருந்த காரணத்தினால் அதற்கு அடிப்படையான ஒரு மிரட்டலை கொடுப்பதற்காக ஐநா மன்றத்தில் ஒரு ராஜதந்திர மிரட்டலை இந்தியா வைத்திருக்கிறது என்ற தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதனால்தான் இலங்கை இப்பொழுது அச்சத்துக்குள் தொலைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தையும் முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது வருகின்ற ஒரு சில செய்திகள், இது உண்மையான செய்திகளா, ஊடக செய்திகளா, வலையொலி செய்திகளா என்பது தெரியாது. ஆனால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள், இலங்கை இராணுவத்தை பலப்படுத்துவதற்கான வேலைகளில் இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய இராணுவ தளபதிகளுக்கு கட்டளையிட தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற பதிவு வருகிறது. எதற்காக இவர்கள் கட்டளையிட தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விக்கணையும், இதற்கு ஏன் இப்பொழுது நாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயத்தை பேச வேண்டும் என்கின்ற கேள்விக்கும் இந்த காணொளி பதில் தரும். இந்தியாவை பொறுத்த மட்டில் நாம் சில விடயங்களை முன்னிறுத்தி ஒரு காணொளி குறிப்பிட்டிருந்தோம். இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவின் இராணுவத்தினர் உளவு அமைப்புகள் வழியாக இலங்கைக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை நாம் அழுத்தமாக சொன்னோம். ஒரு சிலர் இது பொய்யான தகவலாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்தியா எப்பொழுதுமே தன்னுடைய திட்டமிடுதலை அமைதியான வழிமுறையிலே செய்து கொண்டு இருக்கும். இது இந்தியாவின் கடந்த கால
வரலாற்று பின்னணியை நாம் ஆராய்ந்தால் தெரியும். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் ஊடுருவ தொடங்குகிறது என்கின்ற விடயம் தெரிந்த மறு நிமிடமே இந்தியா தன்னை தயார்படுத்தி விட்டது. இந்தியாவின் உளவு படையினர் இலங்கையில் தங்களுடைய கூடாரங்களை அமைக்க தொடங்கிவிட்டார்கள். இது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியாது. ஆனால் இப்பொழுது இலங்கையில் இந்தியாவின் உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கை விளையாட்டுகளை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒருபுறம் இருக்க, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் அந்த பகுதியிலே இந்தியாவை சேர்ந்த ராணுவ விமானங்கள் பறந்து விமான சாகசங்கள் செய்தன. இதனை ராணுவ ஒத்திகை என்று கூட அப்பொழுது சொல்லப்பட்டது. அதாவது நெடுந்தீவு இருக்கின்ற அந்த பகுதியில் இந்த விமானங்கள் பறந்து இலங்கைக்கு எச்சரிக்கை கொடுத்தது என்கின்ற பதிவு அப்பொழுது வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆனால் இதற்கு இந்தியா எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. அந்த விமானங்கள் எதற்கு பறந்தன, அவைகள் ராணுவ ஒத்திகை பார்த்தனவா இல்லது விமான சாகசம் செய்ததா போன்ற கேள்விகள் தொக்கியே நின்றன. அதற்கு இந்தியா எந்த பதிலும் சொல்லவில்லை. தற்போது வந்திருக்கின்ற ஒரு விடயம் அல்லது தற்போது கசிய தொடங்கி இருக்கின்ற ஒரு செய்தி, இந்தியாவின் 6 ராணுவ விமானங்கள், அதாவது பலதரப்பட்ட நவீன துருப்புகள் கொண்ட 6 ராணுவ விமானங்களை தயாராக வைத்திருங்கள் என்றும், இலங்கைக்கு மிக அருகில் உள்ள விமான தளங்களில் அவைகளை நிறுத்தி வையுங்கள் என்றும் கட்டளையிடப்பட்டிருப்பதாக செய்திகள் கசிகின்றன. இது உண்மையான செய்தியா என்கின்ற விடயம் இதுவரை தெளிவுபடுத்த வில்லை. ஆனால் இது நடைமுறை சாத்தியம் உள்ள செய்தியாக இருக்கிறது என்ற தகவல் தான் கசிய தொடங்கி இருக்கிறது. கண்டிப்பாக இலங்கை இன்னும் தன்னுடைய அழுத்தங்களை சீனாவை நோக்கி நகர்த்துகின்ற பொழுது இந்தியா தன்னுடைய அழுத்தங்களை ராணுவ அழுத்தங்களாக மாற்ற வேண்டிய நிலைப்பாடுதான் இருக்கிறது. எனவே இந்தியா இந்த விடயங்களில் தெளிவெடுத்து இப்பொழுது இலங்கைக்கு அருகாமையில் உள்ள ராணுவ தளவாடங்களில் அதிநவீன விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வேலையை செய்திருக்கிறது என்ற விடயம் மேலோங்க தொடங்கி இருக்கிறது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு பெங்களூர், திருவனந்தபுரம் ராணுவ முகாம்களில் அதிநவீன விமானங்களை நிறுத்தி வைத்திருந்தார். ஈழத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற அதிரடி தாக்குதலை நடத்துவதற்காக. ஆனால் அதற்குள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மரணத்தை தழுவியதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது என்கின்ற செய்தி பரவலாக உண்டு. தற்போது இந்தியா கொண்டு வந்து நிறுத்த போகின்ற இந்த ராணுவ விமானங்கள் என்ன கணக்கீட்டில் நிறுத்த போகிறது? அது தனி ஈழத்தை அமைப்பதற்கான முயற்சியா அல்லது இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலா போன்ற விடயங்கள் இப்பொழுது பரபரப்பு செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள், களம் இன்னும் பரபரப்புகளை கொண்டு வரும். உங்களுடன் இன்பா.